மாட்டுப்பண்ணை தொழில்ல நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். இப்போ எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, நீங்க லாங் டேர்ம்க்கு டிராவல் பண்ணணும்னா, அந்த தொழில்ல கட்டாயமா ப்ராஃபிட் லாபம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா மட்டும் தான் உங்களால நீண்ட காலத்துக்கு டிராவல் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு டீ ஸ்டாலோ இல்ல பால வந்து மதிப்பு கூட்டி சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க வைக்கிறது தான் விலை. இப்போ இந்த டீக்கு எனக்கு இவ்வளோ செலவாகுதுப்பா, ரூ. 10 செலவாகுது. ஒரு ரூ. 5 வச்சு நான் விக்கிறேன்னா, ரூ. 15 ஆச்சு. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, லாபகரமா இருக்கும். ஆனா, நீங்க அதே கறவைய கறந்து டைரக்ட்டா ஒரு பால் சொசைட்டிக்கு ஊத்தும்போது பார்த்தீங்கன்னா, அங்க உங்களுக்கு கிடைப்பது தான் விலை. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு கட்டாயமா லாஸ் அப்படின்றது ஏற்படுறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நம்ப பொருளோட விலைய நாம நிர்ணயிப்பது கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ப்ரொஃபஷனல் உழவன். நான் உங்கள் வேலவன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மாட்டுப் பண்ணையில நீண்ட காலமா லாபகரமா எடுத்துட்டு போணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்ற மாரி நம்ம சீரிஸா போட்டுட்ருக்கோம். அதுல பாகம் 2. பொருளோட விலைய நிர்ணயிக்கிறதுல நாம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த தொழில்ல நம்மளால நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிக்க முடியுமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா சார்ந்து இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, சரிடா நீ 20 மாடு வரைக்கும் வச்சேன்னா, உன்னால உன்னோட பொருளுக்கு விலைய நிர்ணயிக்க முடிஞ்சுதா அப்படின்ற மாரி நெறைய பேர் கேட்டிருப்பீங்க. கட்டாயமா என்னால முடியல. ஆனா இப்ப அந்த பிரச்சனை நானு ரியலைஸ் பண்ணி, அது என்னென்ன ஷார்ட் அவுட் பண்ணி அதுலருந்து நம்ம வெளியில வந்து, ஓகே இந்த பொருள நம்ம இப்படி வேல்யூ ஆட் பண்ணி சேல் பண்ணலாம் அப்படின்ற மாரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பால்கோவா ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல பார்த்திருப்பீங்க. கட்டாயமா அது ப்ராசஸ்லாம் இருக்கு. ஏன்னா, நான் அதுல இன்னும் பிசினஸ் அந்த பேக்கேஜ் இன்னும் நெறைய விஷயம் இருக்கு. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டேன். அதுல நெறைய குறைபாடுகள் வந்துருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா இருந்தாலும் தெளிவா பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஸ்லோவா இருக்கேன். இத பார்த்தீங்கன்னா விடமாட்டேன். கட்டாயமா செய்ய தான் போறேன். அது மாதிரி நம்மளோட பொருள நாம சந்தைப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 40 லிட்டர் பால் புரொடக்ஷன் பண்ண முடியுதுன்னா, உங்க ஏரியால நீங்க ரூ. 60 லிட்டர் வித்தாலும் உங்களுக்கு தான் லாபம் வரப்போகுது. அதே போல நீங்க வெறும் ரூ. 37க்கு ஒரு லிட்டர் எடுத்துட்டு போய் குடுத்தாலும் உங்களுக்கு தான் நஷ்டம் ஆக போகுது. இது யாருக்கும் பாதிப்பு கிடையாது. ஆனா ஒரு மாட்டுப் பண்ணைய லாங் டைம்க்கு எடுத்துட்டு போனா ரூ. 60 ஒரு லிட்டருக்கு வரத தான் ஒரு விவசாயி என்பவர் பார்த்தா மட்டும் தான் அந்த தொழில்ல லாபம் ஈட்ட முடியும். ஏன்னா எங்கோ இருந்து வந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அந்த பாலுக்கு விலை வச்சு அவங்க அத ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுல எந்த லாஜிக்குமே கிடையாது. ஆனா இன்னைக்கு நாளைக்கு ஓகே நம்ம காலையில இவ்வளவு நேரம் வேலை செய்றோம். இந்த பால் எடுத்துட்டு போய் ஊத்துறோம். அவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்ற ஒரு திருப்தியில தான் அதிகப்படியான மாட்டுப் பண்ணையில வரக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இதுதான் உண்மை. அப்படி இல்லாம வேல்யூ ஆட் பண்ணி இப்ப இருக்கிற சோசியல் மீடியா காலகட்டத்துல ஒரு பொருளை மதிப்பு கூட்டி விற்பது என்பது மிக 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 எளிமை. அதை நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி எடுத்துட்டு போறோமோ அந்த அளவுக்கு லாபம் நம்ம கிட்ட இருக்கும். இது ஒரு தொழிலா நமக்கு அமையறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான வாய்ப்பு இருக்கும். என்னடா ஜோசியக்கார மாதிரி பேசணும்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இப்ப நீங்க மாடு மேய்ச்சிட்டு இருக்கீங்கன்னா, "இவனப்பா மாடு மேய்க்கிறான்" அப்படின்ற மாரி பேசுவாங்க. அதே நீங்க அந்த பொருள ஒரு டீ கடையோ, டீ ஸ்டால் இல்ல நானு வேல்யூ ஆட் பண்ணி நெய்யி, தயிர் விக்கிறேன். 1 டம்ளர் ரூ. 20 இது மாரி எதுனா ஒரு ஸ்டால் மாரி போட்டு பாருங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுக்கு நீங்க மார்க்கெட்டுக்கு YouTube, Instagram நீங்க கடையில பேனர்ல போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க. ரெகுலரா வியூவர்ஸ் பார்ப்பாங்க. அதுல ஒரு கஸ்டமர் அட்ராக்ட் ஆயி வருவாங்க. அவங்களுக்கு நீங்க தரமான பொருள குடுங்க. உங்களோட ப்ராடக்ட்ட தேடி தானா வருவாங்க. என்னடா நீ பிசினஸ் பத்தியே பேசிட்டு இருக்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் படிச்சது பிபிஏ முடிச்சிருக்கேன். அதனால என் நாலேட்ஜ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில எப்படி பிசினஸ் ஆக்குறது? என்னோட தாட் ஃபுல்லாவே என்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் இந்த ஏஜ்ல, இந்த டைம்ல எனக்கு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, மாட்டுப் பண்ணையில நான் இத்தன வருஷம் பட்ட அனுபவத்துல அதிகமா நஷ்டமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலுக்கு விலை இல்லாதது மட்டும் தான். இதுக்கு நம்பளால விலை நிர்ணயிக்க முடிஞ்சுச்சுன்னா, கட்டாயமா மாட்டு பண்ணை, பால் தொழில அடிச்சுக்கிறதுக்கு வேற தொழிலே கிடையாது. ஆனா, அதற்கு நம்மளோட பொருளுக்கு நாம தான் விலைய நிர்ணயிக்கணும். என்னடா இந்த விலைய நிர்ணயிக்கிறது இவ்ளோ பெருசா லென்த்தா பேசிட்டு போயிட்டு இருக்கேன்னு நெனைக்காதீங்க. ஏன்னா, நம்ம வேலை செய்றது எல்லாருமே ஒரு வகையில ஒரு வகையான பணத்திற்காகத்தான். நான் 1 வருஷம் ஒரு ஃபினான்ஸ் எம்எஃப்ஐல போய் வேலை செஞ்சதுக்கு காரணம், எனக்கு வந்த அந்த மாதம் ரூ. 18,000 தான். சரிங்களா? நான் இந்த இடத்துல வந்து இங்க வீடியோ போடுறேன்னா, எனக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. அதெல்லாம் நான் லேர்ன் பண்ணி உங்ககிட்ட என்னோட ப்ராடக்ட்ட வந்து பிரசன்ட் பண்றதுக்காக இருக்கலாம்.
இல்லை எனக்கு யூடியூப்லேருந்து இன்கம் 2 மந்த் ஒன்ஸ் 3 மந்த் ஒன்ஸ் வருது, கண்டினியூவான வீடியோ அப்படின்னா கண்டினியூ வரப்போகுது. ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஆதாயம் இருக்கும்போது தான் எந்த ஒரு வேலையுமே செய்யுங்க கட்டாயமா. நீங்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்ன நோக்கமாக இருக்கும், சரி இவர் ஏதோ சொல்றாரு, அது எதனா ஒரு விஷயம்னாச்சும் நம்மளுக்கு பயன்பட வகையில் இருக்கும், அதை எடுத்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் நம்ம லைஃபுக்கு, இல்லை நாம மாடு வச்சிருந்தா நம்மளோட பண்ணைக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நீங்களும் வந்து பார்ப்பீங்க. அப்படி இருக்கும்பொழுது நாம தரக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கணும். அதே மாதிரி உங்களால ஒரு பண்ணை தொழிலிருந்து வெளியில போகுது பார்த்தீங்களா ஒரு விஷயம், அது வந்து உங்களுக்கு லாபகரமா இருக்கணும். அதுதான் என்னோட நோக்கமும். இப்போ ஆடு வளர்த்துறீங்களா, ஈஸியா சேல் பண்ணிக்கலாம். கோழி வளர்த்துறீங்களா, அதோட முட்டையை ஈஸியா சேல் பண்ணிக்கலாம். சோசியல் மீடியா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டிங்க்கு அருமையான ஒரு தொழிலா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா ஒரு பண்ணை தொழில வரீங்கன்னா நீங்க சோசியல் மீடியாவோட ஈக்குவலா வாங்க. உங்களால ஈஸியா பார்த்தீங்கன்னா அதிக அளவுல எர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த மார்க்கெட்டிங்ன்ற டாபிக் இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு காரணம், ஒரு பண்ணை தொழில்ல வரீங்கன்னா மதிப்பு கூட்டி ஆடு, மாடு, கோழி, மீனு, முட்டை எதுவா இருந்தாலும் சரி, சோசியல் மீடியா உதவியோட உங்களோட பொருளுக்கு நீங்க விலை வச்சு டைரக்ட்டா நீங்க கஸ்டமர் இவங்க 2 பேருக்குள்ள உங்களால வியாபாரம் செய்ய முடியும்னா தயவு செஞ்சு வாங்க, இல்லன்னா வராதீங்க. ஓப்பன் டாக்கா நான் இவ்வளவு தான் சொல்லுவேன். ஏன்னா, நீங்க முதலாளி ஆகறதுக்கு வந்துன்னுக்கிறீங்க. யாரோ ஒண்ண விலை வச்சு அவங்க விட்டு குடுக்குற லாபத்துல நீங்க வாழ்றதோட, உங்க பொருளுக்கு நீங்க விலை வச்சு லாபம் குடுத்து பாருங்க. உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். ஓகே. இந்த பதிவு ஆல்ரெடி லென்த்தா போயிடுச்சு. அடுத்த பதிவுல பார்த்தீங்கன்னா, இதுல மார்க்கெட்டிங் உள்ள ஒரு மாட்டு பண்ணையாகட்டும், விவசாயத்துள்ள வந்தீங்கன்னா, எந்த மாரி பொருள வந்து நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நெறையவே பேசியிருப்பேன். ஆனா, இதுல இன்னும் எனக்கு எதனா உங்களுக்கு எதனா கிளாரிட்டியா புரியல. அப்படி எதனா தவறா சொல்லியிருந்தேன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. பயனுள்ள வகையில் இருந்த ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பார்ந்த உழவன். நன்றி, வணக்கம்.